வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரிப்போட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், செம ஜாலியாக இருக்கும். நீங்களும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு தோணும். அந்தளவுக்கு செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கொடுத்துருங்க. நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸ். எல்லாருக்கும் வந்து கொல்லி ஹில்ஸ் போயிருப்பீங்க, பட் இருந்தாலும் போகாதவங்களுக்கு இந்த வீடியோ. இதுதான் அந்த மலை. இது மேலே தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். எல்லோரும் கண்டிப்பாக வந்து இந்த மலைக்கு ஒரு தடவையாவது வாங்க. ஏன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மலை. அதுவும் வந்து ஒரு சில சீசன்லாம் வந்துச்சுன்னா இந்த மலை வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி சீசனில் தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி கிளம்பணும், என்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நான் அப்படியே சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு கிளம்பணும். எங்கேருந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து 5 மணிக்கு கிளம்பணும். எங்களோட பிளான் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து ஈரோட்டிலேருந்து கொல்லி ஹில்ஸ் அந்த மாதிரி போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வேறு நிறைய 3 வழி இருக்குது. இதில் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேறு ஹைவே ஒரு வழி. அந்த வழி நாங்கள் வந்த வழி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கேயுமே வந்து நிற்கவே இல்லை. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். இங்கேயே ஈரோட்டில் மட்டும் ஒரு தடவை நின்னோம் டீ குடிக்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப ஹீட் ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும், வண்டிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து நின்னோம் அந்த இடத்துல. நின்றுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நேராக இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. நாங்கள் வரும்போது வீடியோவில் பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபுல்லாக க்ளவுடு, மழை வேறு, மழை வெயில் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் அந்த ஒரு நாளில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நல்ல பிளேஸ் அது என்ஜாய் பண்ணுறக்கு. அப்படியே பொறுமையாக ஓட்டிட்டு இந்த மாதிரி பொறுமையாக பார்த்துட்டு போனீங்கன்னா செம்மையாக இருக்கும் பிளேஸு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, அந்த டேனிங் இருக்குது பாருங்கள், அந்த கொண்டையூசி வளைவு. அது வந்து இங்கே 72 வளைவு இருக்குது. அந்த 72 வளைவும் ஐயோ வேறு லெவலில் இருக்குங்க அந்த 72ம். ஆனால் வந்து நிறைய பேர் நினப்பாங்க, சரி பெண்டு தானே நல்லா செம்மையாக திருப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி வருவாங்க நிறைய பேர். ஆனால் அதுக்கு இங்கே இடமே கிடையாது. ஒவ்வொரு பெண்டும் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. நாங்களே வந்து போகிறப்ப வந்து சரி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் வந்து திருப்பறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்தீங்கன்னா பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு வாங்க. ஒரு 50 இந்த மாதிரி ரேஞ்சிலே நாங்கள் மேலே போங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சேஃப்டி ஃபஸ்ட்டு, அதான் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஜாலியாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே பேசிகிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே சும்மா அப்படியே நார்மலாக ஒரு 15-30 இந்த மாதிரியே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நமக்கு தான் கடைசியில் கொஞ்சம் டேஞ்சர் ஆயிரும். ரொம்ப வேகமாக போய் தேவையில்லாத பிரச்சனை. அதுவும் இல்லாமல் நாங்கள் வேகமாக போக முடியல எங்கனாலையும். ஏன்னா கீழே மழை வேறு, டயரும் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு பைக் டயர்ஸ்லாம். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் மெதுவாகவே போனோம். நாங்கள் வந்து இப்போ எங்கே பிளான் பண்ணி போகலான்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. அந்த ஃபால்ஸ் பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த ஃபால்ஸ் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஃபால்ஸ் பேர் என்னன்னு. ஸோ அப்படியே போகிறோம், மெதுவாக அப்படியே போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலலாம் செம்ம இதுங்க. அப்புறம் வந்து நிறையா மங்கியில் நிறைய இருந்துச்சு சைடில். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, மங்கிக்கு வந்துட்டு ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்கும்போது என்னாச்சுன்னா நடுரோட்டில் வந்து உட்காந்துக்குச்சு, போகவே மாட்டேன்ட்டுருச்சு. அதுக்கப்புறம் செம்ம இதாகிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் மறுபடியும் யாராவது வந்தீங்கன்னா ஃபுட்டு யாரும் கொடுக்காதீங்க குரங்குக்கு, தயவு செய்து. ஏன்னா வந்து அது நடுரோட்டில் வந்து உட்காந்துருக்கு. அது வந்து அந்த டேனிங்கில் வந்து உட்காந்துருந்தனால யாரோ சப்போஸ் வண்டி யாராவது திருப்பினாங்கன்னா கண்டிப்பாக குரங்கு மேலே ஏற்றினாலும் ஏற்றிடும். ஸோ அதனால் தயவுசெய்து யாருமே ஃபுட்டு கொடுக்காதீங்க குரங்குங்களுக்கெலாம். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஆட்டம் போட்டாங்க ஒரு இடத்துல மேலே போயிட்டு. எல்லோரும் நாங்கள் ஒரு 10 பேர் போயிருந்தோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 வண்டி. எப்போ 4 வண்டியில் 10 பேர் போனீங்கன்னு கேட்பீங்க. ஒரு 2 பேர் சின்ன பசங்க. ஸோ அதனால் இன்னொரு 2 வண்டியில் வந்து அவங்க வந்தாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம்ம க்ளவுடுங்க, வேறு லெவலாக இருந்துச்சு பிளேஸு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு
சத்தியமாக சொல்கிறேன். ஒரு ஒரு டீமாக வந்து இங்கே வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா சண்டே போனோம். சண்டே போனதப்பே வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சண்டே செம்ம இதுங்க, என்ஜாய்ங்க, ஃபுல் என்ஜாய் பண்ணோம் அன்னைக்கு மட்டும். அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். அந்த ரைடர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், ரைடர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சல்யூட் பண்ணலாம் ரைடர்ஸ்க்கெலாம். ஏன்னா வந்து நாங்கள் போயிட்டு ரிட்டன் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் எங்களோட பாடி பெயின்லாம் தெரிஞ்சது. சரி இவங்களாம் எப்பட்றா வீடியோ எடுக்கிறாங்க, இவ்வளோ பண்ணுறாங்க, இவங்களாம் சரி பாரு ஹெல்மெட்டில் மாட்டிட்டு அசால்ட்டாக வீடியோ எடுத்து போகிறாங்க, அவ்வளோதான்டா இப்படின்னு நாங்கள் நினைப்பீங்க எல்லோரும். ஆனால் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா நாங்கள் போயிட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஸோ இங்கே வந்து வேறு லெவல் க்ரௌடு, வேறு லெவலாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா சத்தியமாக பேக்கிலலாம் வந்து பேக்கில் பாருங்கள், பின்னாடி பாருங்கள், செம்மையாக இருக்குது. வ்ளாக் பண்ணுறதுக்கு செம்ம இடங்க. வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு சூப்பரான இடம். வாங்க நம்ம வண்டி காட்டுறேன். நம்ம வண்டி பாருங்கள், வெறித்தனம் வாங்க, வண்டி ஜம்மு நின்றுருக்கு, வேறு லெவலு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 வண்டியில் வந்தோம். 2 NS, அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரு, 2 வண்டியுமே எல்லோ கலரு பாருங்கள். 2 NS, அங்கே ஒரு வண்டி நிற்கிது, காட்டுறேன், நான் வீடியோவில் காட்டுறேன். இங்கே செம்ம க்ளவுடுங்க. பின்னாடி பாருங்கள், ஒரு நிமிஷம் என் பின்னாடி பாருங்களேன், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐயோ ஒரு நிமிஷம் பாருங்களேன், நீங்கள் ஒரு செகண்ட், ஒரே நிமிஷம் இருக்குது. எல்லாமே முடிச்சாச்சு. ஆனால் நிறைய பேர் சொல்கிறது இல்லையாட்டிருக்கு இந்த விஷயத்த. ஏன்னா அவங்க வந்து வீடியோலாம் எடுத்துட்டாங்க, கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் வந்து அவங்களோட பாடி பெயின் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணேன் அந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து ரைடர்ஸ்க்கெலாம் பெரிய சல்யூட் தான். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் லாக்லாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு மேலே கிளம்ப ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட கீழேருந்து மேலே போகிறக்கு நான் ஒரு 35லேருந்து ஒரு 37 கிலோமீட்டர் வரையும் நாங்கள் கீழேருந்து மேலே முடியும் அந்த ஃபால்ஸ் வரையும் போயிருப்போம். நல்ல ஒரு ஃபால்ஸு அப்படின்னு நான் நினச்சி போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தோம், எப்படி இருந்துச்சுன்னு வீடியோவோட கடைசியில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். அந்த ஃபால்ஸுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அந்த ஃபால்ஸுக்கு இது வரைக்கும் நான் போனது கிடையாது. அந்த ஃபால்ஸுக்கு நான் கொல்லி ஹில்ஸ் வந்திருக்கேன், ஆனால் அந்த ஃபால்ஸுக்கு வந்து நான் போனது கிடையாது. ஸோ அந்த ஃபால்ஸை நான் வீடியோவோட கடைசியில் நீங்களே பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கள் கமெண்டில். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் மறக்காமல். அவ்வளோதாங்க, அப்படியே போயிட்டு இருந்தோங்க ரொம்ப நேரமாக. மேலே போய் அப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து ஸோ நாங்கள் ஃபைனலாக அந்த ஃபால்ஸுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 1600 படிக்கட்டு கீழே இறங்கணும் அந்த ஃபால்ஸுக்கு போகிறக்கு. இறங்கி நீங்கள் போகணும். வயசானவங்களாம் கூட்டிகிட்டு போகாதீங்க தயவுசெய்து. ஏன்னா ரிட்டன் போகும்போது வந்து மேலே எங்களால் ஏறவே முடியல, சுத்தமாக பவரே இல்லை எங்களுக்கு. ஸோ அதனால் வயசானவங்களாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. காய்ஸ் நம்ம வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக காடு மலையாக இருக்கும். அப்புறம் வந்து தண்ணி ரொம்ப வந்து நிறைய வந்துகிட்டே இருந்தனால என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஒரு பெரிய சாரி.
நான் இந்த ஃபால்ஸை காட்டுறேன். நான் ரொம்ப நேரம் காட்டுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஆனால் அந்த ஃபோன் வந்து ரோவர தண்ணியாக இருக்கா, அதனால் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ நான் காட்டுறேன் அந்த ஃபால்ஸை, பார்த்துக்கோங்க சீக்கிரமாக. ஸோ பாருங்கள், இதுதான் இந்த ஃபால்ஸு. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே அந்த பக்கம் ஒன்று வந்துட்டுருக்கு. அந்த பக்கம் நம்ம போக முடியாது, நம்ம இங்கே இருக்கிறத மட்டும்தான் காட்ட முடியும். சரிங்க, நல்லா உங்களுக்கு நல்ல டியூரேஷன்லேருந்து காட்டுறேன். வர வழி ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருக்கும், வர வழி ஃபுல்லாகவே பாருங்கள், ஒரே பாறையாக இருக்குது. பார்த்துக்கோங்க அந்த ஃபால்ஸை. ஸோ இதுதான் அந்த ஃபால்ஸு, மிகப்பெரிய ஃபால்ஸு. சத்தியமாக இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். செம்மையாக இருக்குது, ஃபுல்லாக காடு. ஸோ நம்மக்கிட்ட வேறு லெவலாக இருக்குது. ஆனால் என்ன, இங்கே ஒரே கல் முள்ளாக கிடக்குங்க. வர வழியில் இப்படி தான் சேராக இருக்கும். ஸோ அதனால் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு வேறு ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்துடுங்க வரப்போ. ஏன்னா இங்கே பாருங்கள், எல்லாமே நனைஞ்சிருச்சு, என் ட்ரெஸ் அங்கே காஞ்சிட்ருக்கு. இது ஒன்று வேடிக்கை என்னென்னா, இங்கே ஆல்ரெடி இங்கே வந்து நிறைய தண்ணியாக போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அந்த இது மாதிரி போகுது பாருங்கள், அது ஃபுல்லாகவே தண்ணி தான். தண்ணி அப்படியே சாரலாக இருக்குது. அப்படியே காற்று அவ்வளோ ஃபோர்ஸாக அங்கே காற்று வருது, நிற்கவே முடியல அந்த இடத்துல. அதில் வந்து நான் காய போட்டிருக்கேன் துணியை, பார்த்துக்கங்க. ஸோ சூப்பராக இருக்குது. வந்து குளிச்சு பாருங்க, வேற லெவலாக இருக்கும். ஐயோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ 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 பாருங்க. ப்ரோ எல்பியில் வீடியோ. ஓ ஐயோ அருமை ப்ரோ. ஓ சாரல் அடிக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் எல்லாமே முடிஞ்சிச்சு. கடைசியாக வந்து நம்ம கீழே வந்துட்டோம், மலைக்கு. கடைசியாக வந்து மலையை மட்டும் ஒரு சைடு பார்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க, செம்ம பிளேஸு. சரி, கடைசியாக அதுக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். மறுபடியும் நம்ம வருவோம் கண்டிப்பாக, அப்போ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி செம்ம வாட்டிடுச்சுங்க. மழை, வெயில், குளிர் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இன்றைக்கி ஒரு நாளில். அந்தளவுக்கு இந்த மழை வேறு லெவலில் காட்டுன்னு காட்டி விட்டுருச்சு எங்களை. ஸோ ஓகே, நான் vlog முடிச்சுக்கிறேன்.